பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் விஜே அப்படின்னே சொல்லலாம். விஜய் பிரியங்கா அவர்களை ஏகப்பட்ட ஷோஷை அவங்க தான் இப்போ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ குக் வித் கோமாளிக்கு அவங்க குக்காகவும் போயிருக்காங்க. விஜய் டிவியில் அவங்க பண்ணாத ஷோஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு பர்சனல் லைஃப்பில் அவங்க சஃபரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா பிரவீன் அப்படிங்கிற அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு வருஷத்துலேயே அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சில மனக்கசப்பு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அவங்களோட அம்மா வீட்லேயும் அண்ணன் வீட்லேயும் தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ஏகப்பட்ட இடங்களில் பிரியங்கா அவர்கள் பகிர்ந்து வந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் ஒரு தகவல் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, பிரியங்கா அவர்கள் பிரவீனை டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அவங்க அம்மா ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்களாமா. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்களாமா. மேலும் பிரியங்காக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குற படலாம் அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வந்து ஒரு சீரியல் தயாரிப்பாளர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஆனால் அது எந்த சீரியலோட தயாரிப்பாளர் யார் அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் வெளியாகலை. இப்போதைக்கு மேம்போக்கா இந்த ஒரு சில நியூஸ் மட்டும் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அன்அஃபிஷியலாக தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சுற்றிக்கிட்டு இருக்கு. அஃபிஷியலாக இவங்க தரப்புல இருந்தோ அப்படின்லாம் விஜய் பிரியங்கா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியாலேயோ ஷேர் பண்ணலை. ஏன்னா அவங்க ரொம்பவே கலகலப்பான ஒரு ஆள். ஒரு ஷோ பண்ணும்போது கூட அதை அப்படியே போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இப்போ வரைக்கும் இது அன்அஃபிஷியல் அப்படிங்கிறது தெரியுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் பிரியங்கா அவர்கள் வரப்போகிற நாட்களில் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. சமீபத்தில் பிரியங்கா அவர்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்கிட்ட எல்லாமே இருக்குது, நீங்கள் என்னை உண்மையாக நேசித்தா மட்டும் போதும், எனக்கு உண்மையாக உங்கள் அன்பை கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்காக நான் மற்றபடி எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன், உங்களோட அன்பை நான் டபுளாக திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு ஸ்வீட் ஹார்ட்டட் பர்சன் தான் அவங்க ஆசைப்பட்டபடியே அவங்க லைஃப் நல்லபடியாக அமையணும். அவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க லைஃப்லையும் அதெல்லாம் நடந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆசையாகவும் மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களோட பயோபிக் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் சமீபத்தில் சோசியல் மீடியா ஆக்குபைட் பண்ணியிருக்கு. தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மராத்தி அப்படின்னு இந்தியாவில் உள்ள ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் பாடி மக்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு இடம் பிடிச்சிருக்கவங்க தான் எம்.எஸ். சுப்புலட்சுமி. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பெண், அதுவும் பாடகர் பாரத ரத்னா வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது இவங்க தான். இவங்களோட பயோபிக் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னும் அதை பெங்களூரை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு நிறுவனம் பேன் இண்டியன் ஃபிலிமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால இதில் நயன்தாரா நடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், அதே போல் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களோட ஃபேஸ் கட்டுக்கு த்ரிஷா அவர்களோட ஃபேஸ் கட் ஆக்டாக இருக்கும். த்ரிஷா அவர்கள்ட்டையுமே இந்த ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க இரண்டு பேர்த்தில் யாருக்கு டேட்ஸ் ஒத்து வருதோ, யாருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கோ, மிகப்பெரிய ஒரு ஸ்கேலில் இந்த படம் தயாராக போகுது. ஏற்கனவே நிறைய பயோபிக் வந்து ஹிட் ஆகிருக்கு. இதுவும் ஹிட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.